ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம் டூர் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னால் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதாங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். இப்போ நம்ம ஹோம் டூர் பார்க்க போகலாமா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வெல்கம் போர்டு வச்சுருக்கு பார்த்தீங்களா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அது வழியாக உள்ளே போக போகிறோம். வீட்டுக்குள்ளே போகலாமா? வீடு எப்படி இருக்குது, வீட்டில் எத்தனை ரூம்ஸ் இருக்குது, லைட்ஸ் இருக்குது, எப்படி செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஹாலுக்குள்ளே வந்துருக்குறோம். ஃப்ரண்ட் ஹாலில் அடுப்பெல்லாம் வச்சுருக்காங்க. அதில் ஒரு பானையை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, பால் காய்ப்பாங்க. ஓகே, அதில் அந்த அடுப்பு வச்சுருக்காங்கல்ல, அதிலெல்லாம் கோலம் போட்டிருக்காங்க பாருங்கள், அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இல்லையா? இப்படி தான் ஹவுஸ் வார்மிங் செரிமனி நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃப்ரண்ட் ஹாலில் டிவி இருக்குது பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்கா? வீடுங்கிறது பலருடைய கனவு, அப்படி தானே? வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷமாக நிறைய பேர் கனவு கண்டுட்ருப்பாங்க. இந்த மாடலில் கட்டணும், இப்படி கட்டணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கனவு கண்டுட்ருப்பாங்க. அது ஒரு நாள் நிறைவேறும் போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? அந்த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் தான் இது. இங்கே பாருங்கள், லைட்ஸ் எல்லாம் ரூஃபில் லைட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது. இது மால் மேலே ரூஃபில் லைட்ஸ் போட்டிருக்கதை பார்த்துக்கோங்க, நல்லா இருக்குல்ல? அப்படி ஒரு தருணம் நிறைவேறினது தான் இது. யாருக்கெல்லாம் உங்களுக்கு கனவு எல்லாம் நிறைவேறணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது, வீடு கட்டணும்னு யாரெல்லாம் ஆசைப்பட்டுட்ருக்கீங்க, காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும் இல்லையா? லைட்ஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. புதிய மாடலில் ஒரு வீடு அழகாக கட்டியிருந்தது. கிச்சன் பாருங்கள், கிச்சன் ஒர்க்லாம் முடியல. கேஸ் ஸ்டவ் நல்லாயிருக்கா பார்க்குறதுக்கு? முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சின்ன ஒர்க்கு தான், இன்னும் பேலன்ஸ் நிறைய ஒர்க் இருக்குது. அப்புறமா நம்ம இப்போது ஸ்டெப் ஏறி எங்கே வந்திருக்கோன்னா மாடிக்கு வந்திருக்கோம். மாடியில் பாருங்கள், கீழே 2 பெட்ரூம், மேலே 2 பெட்ரூம். ஓகே, லைட்ஸ் மேலே ரூஃபில் லைட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா? ஸ்டேர் கேஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் பார்த்து. இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். அப்படியே நீங்கள் போயினீங்கன்னா அது வெளியில் பால்கனி. இந்த மாதிரி வீடெல்லாம் கட்டணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ஆசைப்பட்டுட்ருக்கீங்களோ எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். எல்லாரும் கூடிய சீக்கிரமாக வீடு கட்டுறதுக்கு. அப்புறம் சுவிட்ச் போர்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள். இது பாத்ரூமில் எவ்வளோ அழகாக டைல்ஸ் எல்லாம் போட்டு ஒட்டி சூப்பராக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? லைட்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லாரும் வீடு கட்டி எல்லாருமே சொந்தமான ஒரு வீட்டில் சந்தோஷமாக எல்லோரும் ஹாப்பியாக வாழணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஆசைகள் இருக்கும். எல்லோரும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்துறேன். ஓகே, இது பால்கனி. வெளியே போய் நம்ம என்ன பண்ணலாம்? வெளியே பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இல்லையா? க்ரீனிஷ் கலரில் கோகோனட் ட்ரீஸ் எல்லாம் இருக்குது. காற்று வாங்கிட்டு அப்படியே நிற்கலையா, சுகமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், குளுன்னு இருக்கும். அப்புறமா அட்லாஸ்ட் ஃபைனலாக என்னதுன்னா வீட்டுக்கு விட்டு நம்ம கீழே வந்தாச்சு. அப்புறமா சாப்பாடு. பால் காய்ப்பு வீடுனாலே முக்கியமாக எல்லா ஃபங்க்ஷன்னாலே மோஸ்ட்லி நமக்கு அட்லாஸ்ட்டு சாப்பாடு கட்டாயம் கொடுப்பாங்க இல்லையா? அது மாதிரி இங்கேயும் சாப்பாடு போட்டாங்க. நாங்களும் என்ன பண்ணினோம், நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அறுசுவை உணவு கொடுக்கப்பட்டது.
நாங்களும் டிஃப்ரெண்ட் அங்கே பாருங்கள், கூட்டு, குழம்பு, பொரியல், அது இது எல்லாமே இருந்துச்சு. ஓகே, பாயாசம், அது இது எல்லாமே இருந்துச்சு. கன்னியாகுமரி மாவட்டம்னாலே சாப்பாடு வந்து சூப்பராக இருக்கும். இலையில் வச்சு கொடுப்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக வீட்டுக்கு வந்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.